First, Danu sir, I have to say big thanks to Danu sir, because originally ஒரு 8 வருஷம் முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணிட்டேன். ஆனால் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு படம் எடுக்க முடியாமல் இருந்தது. மலையாளத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்கு we have a very small industry, and so இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்க முடியாதுன்னு மோகன்லால் சார் தமிழ் அண்ட் மலையாளம் ஒரிஜினல் எடுக்கலாம், மீதியெல்லாம் டப் பண்ணிக்கலாம். So we decided to shoot this film in 2, and this film is originally censored as a Tamil film. So at that time நான் ஒரே ஒரு விஷயம் தான் ஆண்டனி கிட்ட சொன்னேன், தமிழ் படம் எடுக்கிறேன்னா தானு சார் வேணும் நம்ம கூட, இந்த ரிலீஸ் பண்ணோன்னா எனக்கு தட் இஸ் மை பிக்கெஸ்ட் கான்ஃபிடென்ஸ். இல்லாமல் நம்ம கிளாரிட்டியாக கொண்டு போய் படத்தை கொடுத்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நானே டான்ஸ் சார் கூப்பிட்டு சொன்னேன், சார் இந்த படம் நீங்களே எனக்கு பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் யுவர் கான்ஃபிடென்ஸ், யூ ஆர் மை கான்ஃபிடென்ஸ் நான் சொன்னேன் சார்கிட்ட. அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டுடே தட் மை டிசிஷன் வாஸ் ரைட். அப்புறம் திஸ் இஸ் ஆக்சுவலி மலைக்கார். அஃப்கோர்ஸ் ஆல் ஆஃப் யூ ஹவ் சீன் த ஃபிலிம். மலைக்கார் ஆக்சுவலி இஸ் த ஃபர்ஸ்ட் நேவல் கமாண்டர் ஆஃப் இந்தியா. இவர் பேரில் தான் ஐஎன்எஸ் குஞ்சாலி இந்த நேவி has made a ship base in இங்கே பாம்பேல. ஸோ the biggest challenge was இந்த சிறைச்சாலை எடுக்கிற டைமில் கூட ஒரு சின்ன சீக்வன்ஸை ஷிப் சீக்வன்ஸ் கூட ஷூட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் அந்த காலத்தில் விஎஃப்எக்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய பேருக்கு பீப்புள் ஸ்டார்டட் வாமிட்டிங் இன் த ஷிப். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால இந்த மாதிரி படம் டெஃபினட்டாக ஒரிஜினல் இல்லை எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். ஒரே ஒரு நாள் கூட இந்த கேமரா சி பார்க்கவே இல்லை இந்த படத்தில். ஒன்லி we have never shot anything in the sea, and everything was created. So, and thanks to Sabu Cyril and Thiru and my son, actually he did this on the Academy of Artsல விஎஃப்எக்ஸ் தான் படித்தது. கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சாபு சொன்னார், நம்ம பாகுபலி பண்ண பீட்டர் வச்சு ஒர்க் பண்ணலாம். அவர் ஒரு நாளைக்கு 1,70,000 ஆனால் சொன்னார். 100 days அந்த பட்ஜெட்டு டெஃபினெட்லி நம்மளால் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் வி கான் அஃபோர்ட். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி இவ்வளோ ஃபீஸ் எல்லாம் கொடுத்தேன் இல்லையா, எப்படியாவது அதை ஃபோன் பண்ணி சொன்னார் என்னோட படம் பண்ணி கொடுத்துட்டு போகணும். Anyway, I think it was a very good decision. So I'm very proud about it. Is actually இது ஃபேமிலி படம் மாதிரி. மோகன்லால் பையன் பிரணவ் மோகன்லால் நீங்கள் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் குஞ்சாலி, ஸ்மால் குஞ்சாலியாக நடிக்கிறது மோகன்லால் பையன் பிரணவ் மோகன்லால் தான். தென் மை டாட்டர் கல்யாணி, then my first producer and my best friend Sureshoட daughter Kirti was also introduced by me in Malayalam film. So then my assistants, everybody was a part of my family. So it was more like a family film. Then only artist we decided, மீதி ஸ்கிரிப்ட் இதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ண யாரெல்லாம் இதெல்லாம் என்னென்ன ரோல் பண்ணணும். ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் லால் சார் சொன்னேன், எனக்கு பிரபு சார் வேணும் படத்தில். ஏன்னா அது காலாபானியில் இருந்தது டெஃபினட்டாக அது மட்டும் நீ அவருக்கு மட்டும் நீ ஒரு கேரக்டர் பண்ணணும். இது எல்லாமே யூ டிசைட் whom you want. That is how we did. Only one person, Mohanlal, was very particular that he wanted Prabhu sir in the film. So anyway, today I'm very happy because கேரளாவிலே 639 தியேட்டர் இருக்குது. அதில் 632 தியேட்டரில் மலைக்கார் இஸ் ரன்னிங். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் 100 கிளப்பில் கலெக்ஷன் ரிசர்வேஷனில் மட்டும் வந்திருக்கு. 7 days எல்லா தியேட்டரில் 10 shows ஃபுல்லு. அது வரைக்கும் புக் மை ஷோவில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது. ஸோ இட்ஸ் த பிக்கெஸ்ட் ஓப்பனிங் Malayalam film ever had ended. I hope people in Tamil Nadu also will enjoy my film, and I need the support of all of you for that. Thank you sir once again for helping me. Thank you.
இல்லை, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த ஸ்டோரி நான் 3ஆம் கிளாஸில் டெக்ஸ்டில் படித்தது தான். அந்த டைம்லேருந்து இவர் there was definitely அந்த டைமில் I never thought of making a film. பட் when after காலாபாணி லால் சார் சொன்னார் நமக்கு இந்த மாதிரி இன்னொரு படம் எடுக்கணும். ஸோ அந்த டைமில் நான் சொன்னேன் இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கு பண்ணலாமா, ஆனால் எப்படி பண்ணுவோம், பிகாஸ் இந்த பட்ஜெட் ஒரு பிரச்சனை. செகண்ட் திங் அந்த டைமில் டெஃபினெட்லி விஎஃப்எக்ஸ் இந்த அளவுக்கு கரெக்டாக, பிகாஸ் இந்த ஷிப் வார் எல்லாம் கரெக்டாக வரலன்னா ஃபிலிம் வில் ஃபெயில் பேட்லி. ஸோ அட் ஒன் மூமெண்ட் சத்தியமாக டெஃபினெட்லி பாகுபலி டெஃபினெட்லி கிவ் அஸ் an encouragement. அந்த படத்தோட சக்ஸஸ் பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ வி கேன் ட்ரை மெனி லாங்குவேஜஸில் போடலாமே. ஸோ தட் மூமெண்ட் ஐ தாட் ஓகே லெட் மீ ரைட் அகெயின். So one year I took to write the screenplay. Then we decided to do the film. Sir, rather having it as a lengthy film, you could have made it as a 2 parts, isn't it? இல்லைம்மா, அது இப்போ ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிமை நம்ம 2 பார்ட்டாக பண்ண முடியாது. என்ன, பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் த எண்ட். இது லைக் காந்தி படம் மாதிரி எவ்ரிபடி நோஸ் வாட் ஹேப்பன் டு காந்திஜி. ஸோ இதில் கூட ஆல் ஓவர் கேரளா ஸ்கூலில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, எவ்ரிபடி நோஸ் வாட் ஹேப்பன் அட் த எண்ட். அதனால் ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இல்லை. அதனால தான் ஒரே ஒரு 1 பார்ட்டாக எடுக்கலாம்னு நினச்சேன். ஆமாம், ஆஃப்டர் அங்கே அவரை கில்லட்டின் பண்ணதுக்கப்புறம் ஹெட் வந்து கோவாவில் வச்சா, லெக் 2 கேலிக்கட்டில் வச்சா, பாடியை கொண்டு வந்து எல்லாம் ஹேங் பண்ணிட்டா இங்கே கக்கானூரில் வச்சா டு த்ரெட்டன் த பீப்புள். இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, அது அல்ல பாடி டெஃபினெட்லி தே ஹேங் த பாடி, அவ்வளோதான். சும்மா அதோட சப்போர்ட்டர்ஸை த்ரெட்டன் பண்ணதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. இந்த கெஸ்ட் ரோல் கூட பண்ண வேண்டாம், அப்பா கூட பண்ண வேண்டாம் சொன்னார். அப்புறம் டெஃபினெட்லி பிகாஸ் சொன்னார் ஒரு சாங் ஒரு ஷார்ட் தான் வந்து பண்ணுங்க, அப்படி தான் சொன்னார். இல்லை, நான் ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட் இஸ், எங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டு ஒரு லிமிட் இருக்கு பட்ஜெட். ஸோ வி மேட் த ஃபிலிம் இன் 90 crore, 2 வருஷன் தமிழ் அண்ட் மலையாளம் 90 crore, மீதி எல்லாமே டப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மு சேட்டலைட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வரும்போது ஒரு கால்குலேஷன் இருக்குது நமக்கு. இந்த மினிமம் பிரேக் ஈவன் பண்ணலாம்னு ஒரு தைரியம் இருந்துச்சு. அண்ட் தட் இஸ் ஒர்க்ட் அவுட் ஃபார் அஸ். ஸோ there is always, as you said, there is always a budget. ஒரு ஃபிலிமும் ஃபெயில் ஆகாது, பட்ஜெட் மட்டும்தான் ஃபெயில் ஆகும். ஸோ தட் அந்த கேர் ஐ ரியலி டுக் தட் கேர். சார் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா பட்ஜெட் கூட பிரச்சனை இல்லை, அந்த பட்ஜெட்டுக்கு குறைச்சே பண்ணி ப்ரொடியூசரை சந்தோஷப்படுத்துவார். ஆமாம், இல்லை அது கிரியேட்டட் கேரக்டர் தான். ஆனால் அந்த சின்னாலி கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டர். அந்த சைனீஸ் கேரக்டர் வந்து அவர் தான். இப்போ அவர் 2 ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறேன்னா, அவரையும் லாஸ்டில் கொண்டு போயிட்டு கோவாவில் வச்சு, ஆனால் அவர் கிறிஸ்டியனாக சேஞ்ச் ஆகிட்டா, அதனால அவரை they didn't kill him, they killed only குஞ்சாலி அப்படி சொல்கிறாங்க. சம் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க he died in the warன்னு சொல்கிறாங்க. பட் எனிவே தட் it is almost 50% of history and 50% of என்னோட இமேஜினேஷன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா 16th century ஹிஸ்ட்ரியில் பயங்கர கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ அரப் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா இவர் வந்து காட் மாதிரி குஞ்சாலி. பட் யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியில் இவர் வந்து பைரட், பயங்கர ஹாரபிள் பைரட். ஸோ நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது இதில். அது 16th century ஃபோட்டோகிராஃபி கூட இல்லை. அதனால சம்திங்ஸ் இருக்கிற கொஞ்சம் ட்ரூத் ஆஃப் த இது என்ன சொல்லுவா, இருக்கிற கொஞ்சம் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணிட்டு மீதி எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டை டெஃபினெட்லி என்னோட இமேஜினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இல்லை, என்னன்னா ஆக்சுவலி அவனே கேட்டாங்க நான் இதுக்கு இது பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன் அப்போ ஐ மீன் பிரணவ், I have no other choice. You have to act this film because there is nobody I can make it from small to big. Your father's young age, I am not getting any other cast, so I forced him to do it. Sir, yaar sir,
எல்லாமே one is my friend, another is like my son. Yeah. எனக்கு நான் டெஃபினட்டாக ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொடுக்க சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்ல. ஏன்னா ஐ டோன்ட் நோ த கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் மச் ஹீ நோஸ். ஸோ எப்போ எனக்கு மலையாள படம்னா எனக்கு மலையாளம் சினிமாவோட பேக்ரவுண்டு அந்த கேரக்டர்ஸ் கல்ச்சர் எல்லாம் தெரியும். பட் தமிழ் சினிமா வரும்போது ஃபர்ஸ்ட்டாக எனக்கு ஒரு நல்ல ரைட்டர் வேணும். அது ஒரு சப்ஜெக்ட் டெஃபினெட்லி அவர் கூட உட்காந்து பண்ணலாம் ஸ்க்ரீன் பிளே. பட் இருந்தாலும் டெஃபினெட்லி ஒரு ரைட்டர் வேணால் அதை இந்த பேக்ரவுண்டை பற்றி தெரியுது, இந்த கல்ச்சரை பற்றி தெரியுது. ஒரு படம் தான் இது காஞ்சிபுரம், அதில் கூட எனக்கு சுஜாதா சார் ஹெல்ப் பண்ணியாச்சு. அந்த படம் எழுதும்போது அந்த பேக்ரவுண்ட் சொல்லி கொடுக்குறதுலாம் நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் காஞ்சிபுரத்தில். அவரோட ஹெல்ப் எனக்கு இருந்தது அந்த டைம். இல்லை, அதுவும் கிரியேட்டட் கேரக்டர் தான். அர்ஜுனோட ஃபாதர் கேரக்டர் வந்து ஹிஸ்டாரிக் கேரக்டர். Where are questions? Thank you very much.